வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். குரு 12வது ராசியில் இருக்கிறது நிறைய செலவுகளை கொடுப்பார். சிலருக்கு மட்டும் மருத்துவ செலவுகளை கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் வரணும். அதை குரு பகவான் தான் அந்த மாதிரி கொடுப்பார். அது போக உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டியது வந்துடும். இப்போ கடந்த ஒரு வருடமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது சடங்குகள் நடக்கிறது, அது போக ஏதாவது திருமணமோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களோ நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, அல்லது பழைய வீடை கூட நம்ம ஏதாவது திருத்தி அமைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல காரியத்துக்காகவெல்லாம் உங்களை செலவினங்களை மேற்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அதனால் குரு பகவானால் கொஞ்சம் விரயங்கள் மட்டும் ஏற்படும், வேறு பாதிப்புகளும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமச்சனி இருந்தது. அஷ்டமச்சனி இப்போ மார்ச் 6ஆம் தேதியே விலகிருச்சு. இனிமேல் உங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுகள் விலகிரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வேறுவித வேறுபாடுகள் இருந்தாலும் விலகிரும். தகாத உறவுகள் இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கும். அது போக இந்த திருமணம் பண்ணாதவங்களுக்கு திருமணத்தை பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இப்போ அந்த சனி இருக்கார். இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் பிரச்சனை வந்திருக்கும். இனிமேல் வண்டி வாகனங்களில் பிரச்சனை வராது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவி பிரிவினைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லை. இனிமேல் நல்லா இருக்கும். என்ன, சனி பகவான் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை செய்ய விடாமல் தடங்கல் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு விஷயத்தை செய்கிற போது அதே விஷயத்தை மறுபடியும் நம்ம செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சனி பகவான் கொடுத்தாரு. ஆனால் அதே வேலையை இப்போ ராகு பகவானும் செய்வார். அதாவது ஒரு வேலையை 2 தடவை செய்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த ராகு பகவான் மட்டும் இருக்காருங்க. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறது ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி சில நேரம் செரிமானம் ஆகாது. அதனால் தேவையில்லாத அந்த செரிமானம் இல்லாத பொருள்களை சாப்பிடாதீங்க. ஒருவேளை செரிமானம் ஆகாத பொருள்களை நீங்கள் சாப்பிட்டாலும் ஏதாவது இந்த வெத்தலை பாக்கு போடுறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கங்க. அந்த செரிமானம் இல்லாத பொருளை சாப்பிட்டா மட்டும். அப்படி நம்ம பண்ணினோம்னா செரிமானமாகாத பொருட்கள் கூட நல்லா செரிமானம் ஆயிடும். அப்போ வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வராது. ஏன்னா அந்த கிரகம் ஒரு மாதிரி அல்சருக்குடைய கிரகம் ராகு பகவான். அதனால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவுகள் வராது. அடுத்து கேது பகவான் 2வது ராசியில் இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா 2வது ராசியில் இருந்தாலும் ஒன்றும் குடும்பத்தோடு இருக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வருமான குறைவை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி விட்டுரும். ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வருமானம் தடைபடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இப்போ செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் 9வது ராசியில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, 9வது ராசியில் நிறையா கிரகங்கள் இருக்கக்கூடாது. பொதுவாக செவ்வாய் மட்டும் இல்லை, புதன் சனி எல்லாமே இருக்குது. அது என்ன பண்ணும், ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம்னா அந்த இடத்துல வேலை செய்ய விடாது, வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி வச்சிரும். இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் மாதிரியான சில விஷயங்களை கொடுக்கறதுக்குடைய ஒரு அமைப்புகள் பலருக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ பலம் அதிகமாக இருக்கும். அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். என்ன தொழில் பண்ணாலும் என்ன வேலை பண்ணாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அது வரைக்கும் அந்த வேலை தொழிலில் ஒரு நிலையில்லாத போக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்குது. இப்போ புதன் பகவான் கூட ஏப்ரல் 23 மேசராசிக்கு வருவார். அப்போ புதன் 23 மேசராசிக்கு வந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். அந்த வேலை வாய்ப்பு தொழிலெல்லாம் உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாருங்க. அதே மாதிரி சனி பகவான் 9வது ராசியில் இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் படிக்கிறது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட உருவாக்கி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். இதெல்லாம் சனி பகவான் கொடுத்துருவார் உங்களுக்கு. ஆக கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. பாதிப்பான கிரகநிலைகள் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் சித்திரை மாதத்தில் சூரியன் இருப்பார். சூரியன் சித்திரை மாதத்தில் மேசராசியில் உச்சமாக இருப்பார், அதிக பவரில் இருப்பார். அப்போ பூராமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்.
நல்ல தொழில் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதோட ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் பட்டம் பதவிகள் கிடைக்கலாம், அல்லது அரசியலில் வேலை வாய்ப்புகள் அல்லது அரசியலில் வந்து பட்டம் பதவிகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வருமானம் வந்து சித்திரையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தனாதிபதி வலிமை விடுற போது பணம் எப்படி வருதுன்னே தெரியாது, ரொம்ப அருமையாக வரும். கடன் காட்சிகள் இருந்தாலும் தீரும். அதனால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை வந்து சூரியன் வந்து சித்திரையில் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அப்போ நல்ல யோகமான மாதமானா கண்டிப்பாக யோகமான மாதம்தான். சுக்கிரனுமே 10வது ராசியில் இருக்கார். அவர் வந்து என்னென்னா ஏற்கனவே ஒரு பட்டம் பதவிகளில் இருந்தால் அதை மாற்றி தரக்கூடிய வேலைகளை வந்து பார்ப்பார், அவ்வளோதான். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 10வது ராசியில் இருக்கிறது நல்ல யோகம் தான். ஏன்னா ஒரு சிலருக்கு இப்போ வீடு வாங்கணுன்னு இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணுன்னு இருக்கும், வீடு கட்டணுன்னு இருக்குது, பழைய வீடாக இருந்தால் திருத்தணுங்கிற ஒரு அமைப்புகளை பூராமே அந்த சுக்கிர பகவானும் செய்வார், குரு பகவானும் செய்வார். அப்போ இந்த மாதிரியான வேலைகள் வந்து நமக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்குது. ஆக எல்லா கிரகங்களுமே சித்திரையில் பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.